بسم الله الرحمن الرحيم. மீலாதுன் நபி இது கொண்டாடலாமா கூடாதா என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, மற்றவங்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடுவது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. இது மார்க்கம் அனுமதிக்காதது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே பாசம் வைக்கிறது ஆகுமானது தான். ஆனால் நாயகத்தை நேரில் பார்த்த சஹாபாக்களை விட எவராலையும் நேசம் வைக்க முடியாது. அந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு வருஷமும் பாடலும் கவிதைகளையும் படித்து தன்னோட நேசத்தை வெளிப்படுத்தினாங்களா? இல்லைன்னா நபிக்காக ஊர்வலம் போய் நேசத்தை வெளிப்படுத்தினாங்களா? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மௌலூதுங்கிற பேரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே சினிமா பாடல் மட்டும் பாடல் பாடுறவங்க மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே நேசம் வச்சவங்களா? அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே நேசங்கிற பேரில் அந்நிய கலாச்சாரங்களை இஸ்லாத்துக்குள்ளே நுழைக்கிறாங்க. அதுவும் ஊர்வலங்கிற பேரில் நபியினுடைய பிறந்த நாளன்று கூட்டங்களை கூட்டி தஃப்புங்கிற பேரில் தெருக்கல்ல ஆட்டங்கள் ஆடுபவங்களும் நம்மளுடைய சமுதாய மக்கள் தான். முஹ்மீன்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் மரியமின் மைந்தர் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னையும் நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள், ஏனெனில் நான் அல்லாஹுவின் அடிமையும் அவனுடைய தூதரும் ஆவேன் என்று சொல்லியிருக்காங்க. மேலும் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், நபியே, நீ உன் மனதிற்குள் மிக்க பணிவோடும் அச்சத்தோடும் மெதுவாக உரத்த சப்தமின்றி காலையிலும் மாலையிலும் இறைவனை திருநாமத்தை திக்ரு செய்து கொண்டு இருப்பீராக. அதாவது நம்ம திக்ரு செய்கிறதையே இறைவன் என்ன சொல்கிறான்? மென்மையாக சொல்லுங்க, அதாவது பொறுமையாக சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஆனால் தன்னோட தூதரை இப்படி தெருக்கள்லையும் பள்ளிவாசல்கள்லையும் மௌலூதுங்கிற பேரில் அத்தனை சப்தமாக நம்ம ஒரு பாடல்களை பாடி உச்சரிக்கிறோமே, இதை இறைவன் ஏற்பானா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே பாசம் இருக்கிறவங்களா இருந்தால் முடிஞ்ச வரை அவங்க மீது ஸலவாத் சொல்லுங்க. இல்லையா, அவங்க நமக்கு என்ன விஷயங்களை செய்ய சொல்லி கட்டளையிட்டாங்களோ அந்த விஷயங்களை செய்யுங்க. மேலும் எந்த விஷயத்தை விட்டு தடுத்திருந்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்களோ அதை விட்டு முடிந்த வரை தவிர்த்து கொள்ளுங்க. கடைசியாக அவங்க எவ்வாறு இஸ்லாத்தை பரப்புனாங்களோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாவது பரப்புரை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தின் பால் இட்டு செல்லும். எனவே முஹ்மீன்களே, இறைவன் நமக்கு எதை நாடினானோ அதை மட்டும் செய்து ஸ்வர்க்கம் போக எல்லாம் உள்ள இறைவன் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.